கை தட்டுங்க மாணவர்கள், கை தட்டி பாருங்க. கோயில் என்று சொன்னால் கல்வி கோயில். கல்வி கொடுக்கின்ற எந்த பள்ளியானாலும் கல்லூரியானாலும் பல்கலைக்கழகமானாலும் அதை நான் கோயில் என்று சொல்லுவேன். இது கோயில். ஆக இப்படிப்பட்ட ஒரு கோயிலை உருவாக்குவதற்கு திருமதி சரஸ்வதி அம்மையார் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. அதைத் தொடர்ந்து இங்கே ஸ்ரீகாந்தி அம்மையார் அவரும் அவர் வழித்தோன்றலாக தொடர்ந்து இதனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகிறார். இதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகின்ற தலைவர்கள் நம்முடைய இதனுடைய சேர்மன் அரங்காவலுடைய சேர்மன் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜி.கே. மணி சட்டமன்ற உறுப்பினர், சிவப்பிரகாசம் பேராசிரியர் சிவப்பிரகாசம் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒரு துறையினுடைய தலைவராக விளங்கி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரத்தை கிடைக்கும் போது என்று சொல்வதை விட ஒரு நேரமாக என்னை போல சிந்தித்து இந்த கல்வி கோயிலை மேன்மேலும் ஒரு யூனிவர்சிட்டியாக ஒரு பல்கலைக்கழகமாக இதை ஆக்குவதற்கு அயராத பாடுபட்டு வருகின்ற அவருக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லுகின்றோம். அதே மாதிரி தெற்கச்சம் ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பொறியாளர் பழனிவேல், அவர் ஒரு பொக்கிஷம், ஒரு அதிசய மனிதர். அவர் இங்கே வந்து இந்த கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்துருக்கிறார். வாரத்துக்கு ஒரு தரம் அல்லது 10 நாளைக்கு ஒரு தரம் இங்கே வந்து பார்த்து இந்த ஒரு மிகச்சிறந்த வளாகமாக கல்வி கோயிலாக மாற்றுவதற்கு அனுதினமும் சிந்திக்கிற ஒரு அற்புத மனிதர். நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். அதே மாதிரி முதன்மை நிர்வாக அலுவலர் சிவகுமார், முனைவர் வீரமுத்து, முனைவர் அசோக்குமார், முனைவர் ஜெயபிரகாஷ், முனைவர் சிவா, முனைவர் நந்தபாணி, பொறியாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள், கல்லூரி செயலாளர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், ஏனைய அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே பயிலுகின்ற செல்வங்களே, மாணவ செல்வங்களே, உங்களை என் மகன் இந்த கல்லூரியில் இந்த கலைக்கோயிலில் படிக்கிறான், என் மகள் இங்கே படிக்கிறார், அதனாலே நாங்கள் சிறந்து விளங்குவோம், எங்கள் குடும்பத்திற்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெற்றோர்கள், உங்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதனாலே நீங்கள் ஒழுக்கத்தோடு நல்ல கல்வியை பெற்று தரமான கல்வியை நாங்கள் தருகிறோம், தரப்போகிறோம். அந்த வகையில் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பத்திரிகை வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இந்த கல்லூரி தமிழ்நாட்டிலே பேசப்படுகின்ற இது போன்ற கல்லூரி
நம்மால் அமைக்க முடியுமா என்று வியக்கின்ற அளவிற்கு, மற்றவர்கள் வியக்கின்ற அளவிற்கு இந்த கல்லூரி விளங்க வேண்டும். எனக்கு வேறு வேலை இல்லை என்று சொன்னால் எங்கேயே ஒரு கட்டில் போட்டு, ஒரு கயிறு கட்டில் போட்டு கையை தலையணையாக வைத்து நான் அதிலே சுகம் காணுவேன். அதாவது பதவி சுகம் என்று சொல்லுகிறார்களே, இது கயிறு கட்டலில் தூங்குகிற இந்த கல்வி கோயில் மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் பேசப்படுகிற கல்வி கோயிலாக திகழ வேண்டும் என்று அந்த கயிறு கட்டலில் படுத்துக்கொண்டு கனவு காண்பேன். திடீர்னு பார்த்தா 2-3 வருஷத்தில் அது நான் கனவு கண்ட மாதிரி நிஜமாகவே ஆகுது. அதனால் இதெல்லாம் அதுக்கு நீங்கள் படிக்கணும், நல்லா படிக்கணும். படித்தா தான் நீங்கள் போய் வெளியில் சொல்லணும். படித்தா சரஸ்வதி கல்வி கோயிலில் படிக்கணும் என்று நீங்கள் வெளியே சென்று இந்த கல்லூரியை பற்றி புகழ்ந்து பேசணும். அந்த அளவுக்கு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் மாணவ செல்வங்கள், எங்களெல்லாம் உங்கள் வீட்டுக்கு மட்டும் செல்வங்கள் இல்லை, இந்த நாட்டிற்கும் செல்வங்கள். அதனால் நான் செல்வங்களே என்று சொல்வது ஆண் பெண் இரண்டு ஆண் மாணவர்கள், பெண் மாணவிகள் எல்லோரையும் சொல்லுகின்றேன். அந்த வகையில் ஒரு தரமான கல்வியை கொடுக்கின்ற பேராசிரியர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.